ஓ மேல கை வைக்காதண்ணா. எங்க அம்மா சொன்னாலும் நான் கடைக்கு போக மாட்டேன். நீ சொன்னா போனமா? ஏய் நான் டெவலப்பா பேசினுக்கிற. காசு கொடுங்க, நான் போயிட்டு வரேண்ணா. நான் உன்னை போக சொன்னா இவரு பெரிய இவரு போக மாட்டாரா கடிக்கு? அண்ணா அவன் போவானா, அவனை போட்டு அடிச்சல அதானா. நீ காசு கொடுங்க, நான் போயிட்டு வரேண்ணா. நம்ம அப்பா எவ்வளவு பெரிய கோயிந்த, நீ அசிங்கமா அவன்கிட்ட அடி வாங்க. டேய் இந்த கத்தி தூக்குதுலாம் நம்ம அப்பாவோட போட்டோம். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. அப்ப நம்ம எதுவுமே பண்ணாம நம்மள அடிப்பா, நம்ம கும்முன்னு இருக்கணுமா? அப்பதான் நோண்டுறாங்க. நல்லா பொண்ணு இருப்பேன், நல்லா பொண்ணு இருக்க முடியாது. டேய் அம்மா மூஞ்சி காய்ச்சி பாருடா. டேய் பீடி வாங்க அமிச்சா எவ்வளவு நேரம் இருந்தா? இங்க பாருடா, கத்தி எடுத்து வெட்டி கேஸ் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. புத்தி எடுத்து ஒழுங்கா பச்சு இந்த ஏரியால பெரிய ஆள் ஆகுடா. தானா எல்லாம் மாறும். நாங்கண்ணா நான் வரோண்ணா. வாடா போலாம். ஏய் நில்லு. சொல்லுங்கண்ணா. டேய் நான் உங்களை போக சொன்னா பிரமோத்தி சின்ன பசங்கடா, போட்டோம் விடு. நோ, இப்பெல்லாம் சின்ன பசங்க தானே பெரிய பெரிய சம்பவமே பண்றானுங்களே. ரொம்ப இருக்க மாட்டேன். இந்த வெட்டு உள்ள வைடா, ஏற்கனவே தடி சிக்கமா இருக்குது. சிசியா நீங்க போயிட்டு வாங்கடா. சரிண்ணா. டேய் உங்க அப்பா அச்சு விட்டுருக்கும் போதே போய் உங்களை அச்சு விட்டு இருந்தா இப்ப என் எதிர்க்க தவ்வளவுதான் பேசிருக்க மாட்டீங்க. எங்க அப்பா சீமான, எங்க அப்பனுக்கு நீ நம்பி துரோகம் பண்ணிட்ட. அவர் தனியா இருக்க நேரம் பார்த்து கும்பலா வந்து எங்க அப்பா நச்சு விட்டீங்க. அப்போ எங்க மாமா தனியா போய் உங்க அப்பா வச்சு விட்டுருக்க முடியாது சொல்றியா? எங்க அப்பன் நிந்தத்திலேயே கைமாலே 4 பேர் அடிப்பாரு. பொருள் இல்லாம ஒருத்தன் இந்த ஊருக்குள்ள வர முடியாது. எங்க அப்பா கிட்ட எத்தனை வாட்டி அடி வாங்கியிருக்க, என்ன மறந்துட்டியா? டேய் சும்மா நான் பழைய கதையை போயிட்டு நிக்கிறேன். பார்த்தா அப்போ உங்க அப்பா டேய் இந்த ஏரியால நான் தான் சாவியாச்சு போட்டிருக்கேன். வாங்கடா. நோ, இன்னொரு தடவை மேல கை வச்ச நான் வெட்டியே போட்டுருவேன். டேய் வெட்டி போட்டுருவியா? இதுக்கான அம்மா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்குது. நம்ம அப்பா என்ன சொல்லியிருக்கான், இந்த கத்தியை தூக்குறது சண்டைலாம் அவரோட போட்டதான சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேரும் நல்லா படிச்சு இந்த ஏரியாக்கே மதிப்பு தர மாதிரி ஆகணும் தான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உனக்கு புரியாதுல? சிசியா உங்க அப்பாவோட போனா எப்படிப்பா? வடச்சென்னை பத்துல ராஜன் கூட சண்டெல்லாம் என்னோட முடிட்டு வந்தாரு. ஆனா நம்மால் தனுஷு திருப்பியும் சம்பவம் பண்ணல. நோ, படத்துல என்ன ஜோக் வேணா காட்டலாம், நிஜத்துல அதெல்லாம் வேலை ஆகாது. நான் எங்களை படிக்க விடனா எங்க அப்பா ஸ்நேகிதர்களுக்கு போன் வச்சு விட்டுரு போறானா, அப்புறம் என்ன நடக்க தெரியும்ல. டேய் நீ போன் வச்சா எங்க மாமன் அச்சு விட்டுருவாங்களா? டேய் கம்முனுரா. உன் பையனைய காலேஜ் தான் படிக்கிறான், கஞ்சா அடிக்கிறது இல்லாட்டி சண்டை போகுதுன்னு இருக்கான். ஒழுங்கா படிக்க சொல்லலாம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. இந்த உலகத்துக்கு நம்ம என்ன தரோமோ அதுதான் நமக்கு திருப்பி நடக்கும். ஜாகிரதையா இருண்ணா. அடா போலாம். சரி போயிட்டாட்டா. தத்தா வரந்ததா. ஏய் நான் நம்ம ஏரியாவில் ரொம்ப தொலை கொடுக்குறாங்கண்ணா. கஞ்சா அடிக்கிறது, கஞ்சா அடிச்சுட்டு அந்த போதையில வரம் போறவங்க தொல்லை கொடுத்துருக்காங்கண்ணா. நீ என்னன்னு கேட்டா சரி வரும். டேய் தவள சொன்னா டேய் ஸ்கூல் அந்த போத எந்த பக்கம் போயின்னு இருக்க? நாயிடா, நான் அவங்க பையன் குட்டியாக்கா கடைக்கிட்ட நிக்கிறான், அவங்க கூட போயிடுவேன். எங்க அப்பா சேர்ந்த போன் வச்சு விட்டுரு போறானா, அப்புறம் என்ன நடக்க தெரியும்ல. என்னமாமா அவன் போன் வச்சா நம்மள முச்சு விட்டுருவாங்களா? கண்டிப்பா நம்மள முச்சு விட்டுருவாங்க. அவங்க அப்ப ஊருக்கே சீமா, அவன் கூட இருந்துன்னு அவனை முச்சு விட்டேன். மாமா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த ஊர்ல ஒரு நிறைய குழந்தைய படிக்க வச்சிருக்காரு, நிறைய பேர் கல்யாணமா பண்ணி வச்சிருக்காரு. அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு நீ ஏன் துரோகம் பண்ண? ஒருத்தனுக்கு பொண்ணு மேல ஆசை இருக்கும், இன்னொருத்தனுக்கு பணம் மேல ஆசை இருக்கும், வேற ஒருத்தனுக்கு அத்தவன் சொத்து மேல ஆசை இருக்கும். ஆனா எனக்கு இந்த ஊர் மேல ஆசை. வணக்கண்ணா. உங்க அப்பனை பத்தி தான் பேசியிருந்தோம். கரெக்டா வரீங்க. தம்பிய ஸ்கூலுக்கு கூட்டின்னு போறியா? ஆமாண்ணா, ஸ்கூல்ல ரொம்ப டேஸ்டா குடுக்குறானா. அவங்க அப்பா பூச்சி அப்படியே இருக்குது அவனுக்கு. யாரோ மேல இருக்க கோவத்தை அவன் சார போட்டு வச்சிருக்கானா. என்னது சார போட்டு வச்சிட்டானா? ஆமாண்ணே. சரி அதை விடு, நீங்க 2 பேரும் வெளியே போயிட்டா உங்க அம்மா தனியா தானே இருக்கும். ஆமா, அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இல்ல
உங்க அப்பா இறந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. உங்க அம்மா உங்க அப்பாவை நினைச்சு எவ்வளவு ஏங்கி போயிருக்கோம்ல. கொஞ்சம் நான் போயிட்டு உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டா. நான் தப்பா பேசுற, மொண்டை சூடாயிடுச்சு. அதுல என்னப்பா தப்பு? நம்ம ராஜன் என்ன பொண்டாட்டியா குணானா கல்யாணம் பண்ணிக்கல? இப்ப உங்களுக்கு என்ன, நாங்க பொருள் எடுத்து வெட்டி கேஸ் வாங்கணும்ல, அது என்னைக்கும் நடக்காது. எங்க அப்பா கொடுத்த வாக்கு என்னைக்கும் மாறாது. நாங்க 2 பேரும் நல்லா பச்சு எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க ஊருக்கே நல்ல பேர் வாங்கி தருவோம். வாடா போலாம். டேய் குசிமிங்களா, உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லட்டுமா வானாவா? எங்க அம்மா மார்க்கெட் போக கூட தூக்குறத விட எங்க அப்பனுக்கு பொருளை தூக்கி கொடுத்தது அதிகம். அந்த பொருள் எப்படி வெட்டும், கேஸ்காரங்க எப்படி ஸ்கெட்சா பண்ணலாம், எங்க அப்பனுக்கு பாதி கதையை கத்து கொடுத்ததே எங்க அம்மா தான். போய் ஆறுதலுக்கு இதை சொல்ல போற, அத்தே விட்டுரும். உங்க பரம்பரையே கேஸ்காரனுங்க தானப்பா, நீங்க எப்படி தப்பிச்சீங்க? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற. என்ன நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? அதுதான் படிக்கணும் சொல்றது. சரி நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம என்னமோ செயலும் கரெக்டா இருந்தா எந்த வேலையா இருந்தாலும் முச்சிடலாம். மத்தவங்க நம்மள வம்புக்கே இழுத்தாலும், நம்ம சூழ்நிலையே ரொம்ப மோசமா இருந்தாலும், நம்ம போக்கஸ் கரெக்டா இருந்தா என்ன வேணா பண்ணலாம். அதுதான் அர்த்தம். எம்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. கத்தியால தான் சாவு, அதான் எங்களுக்கு தெரியும். ஒரு நாள் அதான் உங்களுக்கு நடக்கும். சரி ஸ்கூல் டைம் ஆச்சு அவனுக்கு, நாங்க வரோம். பொருள் எடுப்பேன். அப்பா பையனை தெல்ல குத்து வளர்த்தா பொருளா தூக்குறேன். சும்மா இருக்கிற நோண்டு வானுங்க, பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? திருப்பி அதே சொல்ற. ஒருத்தங்க நம்மள நோண்டுறாங்கன்னா, சண்டைக்கு வலிக்கிறாங்கன்னா, நம்ம நோக்கம் படிப்புல மட்டும் தான் இருக்கணும். புரியுதா? அதான்ப்பா அச்சுன்னுக்குறாங்க தம்பிய. சாரு எங்க அப்பா பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் பண்ண வச்சு சாவே வச்சிருவேன். மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவன் கபான்னு பூந்துட்டாடா நெஞ்சில. அவங்க பிள்ளைங்களை வச்சு அவங்க அப்பன் கேஸ்காரனுங்களை அச்சு விட்டுருணும்டா. தலைவனே அச்சு விட்டாச்சு, அவன் கேஸ்காரன் ஊருக்குள்ளே வர மாட்டாங்க. அவனுங்களே நம்ம அடிக்கணும். டேய் இங்க யாரு கேஸ்காரன் யாரு புட்டாப்புன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பனை அச்சு விட்டதுக்கு 10 வருஷம் கழிச்சு கூட என்ன வெட்டலாம். அதுக்கு முன்னாடி அவனுங்களை நம்ம முச்சு விட்டுருந்தோம். குடு குடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும். மஜாடா. சரி எங்களுக்கு ஒரு ரவுடி சாங் ஒன்று பாடுங்க. நோ ரவுடி சாங் டம்மு சாங் எல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்கண்ணா. டேய் யாரா சொன்னது? எங்க வாத்தியாருங்க சொன்னாங்க. இந்த ஊருக்கே வாத்தியார் நான் தான். பாடு, பாத்துக்கலாம். மச்சான் நம்ம கானா ரோசனை கத்தி வச்சு பாட சொல்றானுங்கடா. ஒரு பாட்டு தான்டா பாட சொல்ற, தேவையில்லாம சண்டைக்கு வைப்பாங்க. நீ தான்டா தம்மு பாட்டு ரவுடி பாட்டுலாம் பாடக்கூடாது சொன்ன, இப்ப நீயே எப்படி சொல்ற? பாட மாட்டியா? பாடுற. நானா கத்தி வச்சு மிரட்டுறீங்க பாட சொல்லி, இது என் தொழில்னா. அனிருத் ஸ்டேஜ்ல தான் பாடுவாரு, பாடுற. மேல தப்பு பண்ணிட்டு போயினே இருக்கீங்கண்ணா. என்னப்பா கேட்டேன்? ஒரு பாட்டு தானேப்பா கேட்டேன், அதுல என்ன தப்பு? அப்பெல்லாம் இல்லண்ணா, இப்பெல்லாம் இந்த கானா சீக்கிரம் தம்மு பாட்டு ரவுடிசம் பாட்டுலாம் பாடுறது இல்லண்ணா. அந்த மாதிரி சாங் பாடுறதுனால எவ்வளவு பிரச்சனை நடக்குது தெரியும்லண்ணா. நான் நீ உன் தம்பியாச்சால வர, ஏரியால எதனா பிரச்சனைனாலும் வர, உன் மனுஷனா பெரிய ராஜன் நினைப்பா? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வருது. கடைசி 1 வருஷம் மட்டும் நம்ம ஏரியாவுக்கு ரோடு போறது, நம்ம ஏரியா பசங்க ஸ்கூல் கட்டுறது, கிரவுண்ட் கட்டுறது பண்றாங்க. அதுக்கு அடுத்த 5 வருஷம் நம்ம ஏரியால எவன் படிக்கிறான், அவனுக்கு என்ன திறமை இருக்கு, எதனால கேஸ்காரான்னு வந்து என்ன பாக்குறாங்களா? எவன் ஊரை பாத்துக்கிறானோ அவனா ராஜன் தான். உன் பேச்செல்லாம் தரமாகுது, ஆனா அவன் செயல் சரியில்லையாப்பா. நான் என்ன பண்ணேன்? ஆமா அவங்க அப்பா கேஸ்காரங்களுக்கு போன் வச்சு சொன்னியாமேப்பா, நாங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறோன்ட்டு. நான் முழிக்கிற உங்க அப்பாவுக்கு நான் துரோகினா, நீ ஒருத்தனுக்கு போன் வச்சிய, அவனுக்கு ஒரு துரோகி இருப்பான், அவன் என் கேஸ்காரன். இது பெருமைப்படுற விஷயம் இல்லண்ணா. நீ ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணா நாளைக்கு உன் கூட இருக்கவனே உனக்கு துரோகம் பண்ணுவான். எங்களை படிக்க விடனா திருப்பி தொல்லை கொடுத்த என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா கேஸ்காரல வச்சு என்ன முச்சு விட்டுருவியா? ஒத்தா இது என் ஊரு, முடிஞ்சா என் ஊருக்குள்ள கால வைக்க சொல்லு. வாடா போலாம். டேய் இதுல 1 கிலோ டம்மு இருக்கு, வியாபாரம் பண்றான். மச்சான்
நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம பசங்களை வச்சுக்கின்னு தம்மு ஓட்டுறானுங்க, சரகு ஓட்டுறானுங்கடா. भैया रेलवे स्टेशन किसा जाना है வா போலாம். அவங்க கஞ்சா ஓட்டுறது, சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் போலீஸ்காரங்க தெரியுமா தெரியாதா? இந்த கஞ்சா அடிச்சு என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. तू क्या करा? रेलवे स्टेशन जाने जगीत ना पूछा ஒத்த சிம்ம ஹிந்தியில பேசினீங்கட. ஒத்த அவங்களால எங்களுக்கு வேலையா போச்சு. மாமா பெரிய வியாபாரம் ஒண்ணு வந்து மாமா. இதெல்லாம் சரியாகணும்னா ஒரு வழி இருக்கு மாமா. என்ன பண்ணும்? நீ இறங்கி இது எல்லாத்தையும் தடுக்கணும். இல்லனா உங்க அப்பா கேஸ்காரங்களை வச்சு இது எல்லாத்தையும் முடிக்கணும். நம்ம என்னதான் தெரியாம சம்பவத்தை பண்ணாலும் அப்புறம் அவங்களுக்கு நம்ம தான் பண்ண தெரிஞ்சுது, அந்த பிரச்சனை எங்க குடும்பத்தை தான் பாதிக்கும். भैया भैया இந்த ஊர்ல போலீஸ் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. இந்த ஊர் என்ன அந்த போலீஸ்காரங்களை நம்பி நின்னுச்சு. ஊர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க அப்பாவை தானே தேடி வருவாங்க. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த ஊரே உன்னதானே அந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க. எங்க அப்பாவுக்கு இந்த ஊர்ல மரியாதை கொடுக்குறாங்கன்னா அவர் மேல இருக்க பயத்தினால எனக்கு மரியாதை வரக்கூடாது, படிப்புனாலதான் வரணும். நோ நம்ம வெற்றியா நான் கஞ்சா அடிச்சு ஒரு இந்திக்காரனை போட்டு வெட்டினுக்கிறாருண்ணா. பாத்தியாடா நம்ம ஊர்ல இருக்கிற பசங்களே கேஸ்காரன் ஆகுறானுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணமோ அவங்க எல்லாம் அச்சு விட்டாதான் சரியாகும். கம்முடா எங்கடா இருக்காங்க? சில பசங்க இங்க போதைய பண்ணா என்ன வேணா பண்ணுவானுங்க. நம்ம அவனுங்களுக்கு அந்த போதைய குத்தா அவனுங்க நம்மளுக்கோசம் என்ன வேணா பண்ணுவானுங்க. என்னடா பண்ற? நான் ஒண்ணும் இல்லைண்ணா. டேய் அப்புறம் வெற்றி எப்பத்துல இருந்தா இந்த பழக்கம்? டேய் பாவண்டா அவனே ஊர் விட்டு வந்து பொழைக்க வந்துக்கிறான். அவனை போய் இப்படி பண்றீங்க? இப்பதானே கொஞ்ச நாள் முன்னாடி இந்திக்காரனை வெட்டி வீடியோ எடுத்து போட்டனால தானே அவங்களுக்கு எவ்வளவு பேர் தண்டனை கிடைச்சது. அதை பார்த்து கூட பயப்பட மாட்டீங்களா? டேய் நாங்க இருக்கும் போது அவன் எப்படி பயப்படுவான்? படிக்கிற பசங்க கஞ்சா அடிக்கிறாங்க, கேஸ் எடுக்கிறாங்கன்னா அது காரணம் நீங்க தான். எங்க அப்பா இந்த ஊர்ல இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அதுக்கு என்னப்பா உங்க அப்பா பேரு நீ எடு, இந்த ஊரை நீ பாத்துக்கோ. உங்களுக்கு என்ன என் புத்தியை கீழே வச்சுட்டு கத்தி எடுக்கணும்ல? என்னைக்குமே அது நடக்காது. இந்த ஆற விட்டு பாப்பேன். எனக்கு மண்டை சூடாச்சு. எங்க அப்பா கேஸ்காரனை ஏற விட்டு நின்று வேடிக்கை பாப்பேன். எங்க மயிரை கூட பிடிக்க முடியாது. நாங்க பண்றதுதான் பண்ணுவோம். முடிஞ்சதா பாத்துக்கோ. நாங்க தான் என்னைக்குமே கேஸ் ஆக கூட நினைச்சிருக்கோம். ஆனா எங்க கேஸ்காரங்களை என்னைக்கு இறக்கி விட கூடாதுன்னு நினைச்சது இல்ல. வருவாங்க மொத்தமா உங்களை முச்சு விட்டு போயிடுவாங்க. அவங்களா போலாம். தாத்தா நான் 12th எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். ஸ்வீட் எடுத்துங்க. எடுத்துக்கியா? லட்சுமணா ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கண்ணா. படிக்கிற பசங்களா போதை பண்ண வச்சு அவங்கள மாதிரி கேஸ்காரங்க ஆகுறாங்கண்ணா. யாரா அவனுங்க? சும்மா மாமா அவங்க அப்பா கேஸ்காரன் வருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். இந்த வாட்டி மிஸ் ஆகாது, வருவாங்க. ஆமாமா சொல்ற. நம்ம கேஸ்கார பசங்க இப்பதான் ஒரு மட்டை வச்சு ஜெயில ஏத்துறாங்க. இப்ப நம்ம பண்றது? ஒருத்தன் பேரு எடுக்கானா, இன்னொருத்தன் பேரு பக்கா. வாச்சா அது என்னடா பேரு? அது எடுக்கா பக்கான்னு போன வைடா பாத்துக்கலாம். வேணா 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 எவ்வளவு நாள் ஆச்சு உன ஊர்ல பாத்து. 12th பாஸ் ஆயிட்டேனா? டேய் சூப்பர்ரா. எவ்வளவு மார்க்கு? 500க்கு 460 மார்க். ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். டேய் சார்பா நீ சொன்ன மாதிரியே மார்க் எடுத்துட்ட. மார்க் எத்தா நீ ட்ரீட் வைக்கிற சொன்னல, நீ கொடுக்காத இந்த ஊருக்கே நான் கொடுக்குறேன். சரி நீ பாஸ் ஆனியா? இல்லண்ணா ஃபெயில் ஆயிட்டு செத்துலாம்னு தோணுது. டேய் என்னடா இப்படி பேசுறான்? டேய் ஃபெயில் ஆயிட்டா அட்டெம்ப்ட் எழுதிலாம்டா. சொன்னா கேட்கவும் மாட்டானா? இல்லண்ணா வீட்டுக்கு போய் பயமா இருக்குண்ணா. எல்லாரும் கலாய்க்கிறாங்கண்ணா. வீட்டுக்கு போனா எங்க அப்பா அச்சே சாவ வச்சிருவாருண்ணா. நான் செத்துடுறேண்ணா. டேய் படிப்பு முக்கியம் தான்டா, ஆனா வாழ்க்கையே படிப்பு இல்ல. ஏய் அவன் சொல்லி கொடுறா. நான் எவ்வளவு சொல்லிட்டேனா, அவன் தானே வந்து படிக்க மாட்டான். பத்தி தர சொல்றான்ல, ஒழுங்கா பச்சு பாஸ் ஆகு. சரிண்ணா. கண்டிப்பா நம்மள அச்சு விட வருவாங்க. என் மேல இருக்கிற விசுவாசத்துல அவசரப்பட்டு கத்தி எத்திர போற. மாமா 4 கிலோ கத்திக்கு அவங்க அப்பா கேஸ்காரனா எந்த கோயிந்தெல்லாம் தெரியாது. இந்த பாரு எடுக்கா, கோயந்தானுங்களுக்கும் சீமானுங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கோயந்தானுங்க கேஸ் வாங்கினா கெத்துன்னு யார வேணா அச்சு விட்டு ஜெயில எடுப்பானுங்க. ஆனா சீமானுங்க அப்படி இல்ல, வேற யாருனா வச்சு அச்சு விட்டு ஊருக்குள்ளேயே பேர் எடுப்பாங்க. நீ சீமானா இருக்க ஆசைப்படுறியா இல்லனா கோவிந்தனா இருக்க ஆசைப்படுறியா? புரியுதா? நானா லட்சுமணன் போன் அடிச்சிட்ட போல. எப்பறம் உனக்கு தெரியும்? லட்சுமணன் வந்தா அவங்களை அச்சு விட்டுருவார்ல, அப்புறம் இந்த ஊரே சுத்தமாயிடும். தம்பி நமக்கு அவங்கள அச்சு விடுறது முக்கியம் இல்ல,
நம்ம ஊர்ல இருக்க பசங்க ஒழுங்கா படிக்கணும், எந்த போதைக்கு அடிமாக கூடாது, அதான் முக்கியம். நீ ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கண்ணா. ஏய் லட்சுமணன் கால் பண்ணுது வந்துட்டாரா?